Good evening, everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Tonight I want to talk about the book of Ruth and in particular the character of Ruth. இந்த நாளிலே விசேஷ வண்ணமாய் ரூத் புஸ்தகத்திலே இருந்தும் ரூத்தினுடைய குணாதிசயங்களை குறித்தும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். So Ruth was very much related to her mother-in-law Naomi. இந்த ரூத் என்ற சகோதரி அவளுடைய மாமியாரோடு ரொம்ப இணக்கம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். But to understand this book, we have to go back and we have to look at what happened with Naomi. ஆனால் இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நாம் பின்பதாக கடந்து போய் நகோமினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So I'm going to give you some background first. ஆகவே முதலாவதாக இதனுடைய பின்னணியை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். Naomi had a husband who was called Elimelech, and she also had 2 sons. நகோமிக்கு கணவருடைய பெயர் அவர் பேர் எலிமெலேக். அது மாத்திரமில்லாமல் 2 ஆண் பிள்ளைகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். Now, the book of Ruth was just shortly after the time of the judges, and they lived in Bethlehem of Israel. இந்த ரூத் சம்பவம் ஆனது அது பெத்லகேமிலே நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களிலே நடந்த சம்பவம். பெத்லகேமிலே இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். And there came a famine in the land. So Elimelech and Naomi and the 2 sons, they left and they went to the Moab so they could get food. நாம் பார்க்கிறோம் அந்த தேசத்திலே அங்கே பஞ்சம் உண்டானதினாலே எலிமெலேக்கு நகோமி அவருடைய 2 பிள்ளைகள் பஞ்சத்தில் தப்பித்துக் கொள்ள அவர்கள் தேசத்தை விட்டு கடந்து போகிறார்கள். And after some time in Moab, Elimelech died. அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் குடியேறின சில ஆண்டுகளிலே இந்த எலிமெலேக் அவர் இறந்து போகிறார். So Naomi was left a widow. அப்போ நகோமி ஒரு விதவையாய் அவர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். And both her sons took a wife from Moab. அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த மோவாப் தேசத்திலே இருந்து 2 குமாரர்களும் அவர்கள் பெண் எடுத்தார்கள். One was Ruth and one was Orpah. அதிலே ஒருவருடைய பெயர் ரூத், ஒருவர் பெயர் ஓர்பால் என்று அர்த்தம். So they lived another 10 years in the land of Moab, and then both the son-in-laws died. நாம் பார்க்கிறோம் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் அந்த தேசத்திலே இருந்தபொழுது அவருடைய குமாரர்கள் 2 பேரும் மரித்து போனார்கள். So that's a summary of chapter 1, and then chapter 2, Naomi decides to go back to the land of Israel. இதுதான் முதல் அதிகாரத்தினுடைய சாராம்சம். 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நகோமி மறுபடியும் அவருடைய சொந்த தேசத்திற்கு போக தீர்மானிக்கிறார். She heard that there was bread in Israel. எருசலேமிலே ஆகாரம் உண்டாயிற்று என்று அவர்கள் அறிந்து கொண்டதினாலே. So she told the 2 wives to go home to their mothers and go home to their gods. அவர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய மருமக்களை பார்த்து உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் தாயாரிடத்திலே உங்கள் தேவர்களிடத்திலே நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லி. So they agreed to go back. அப்ப அவர்கள் இருவரும் திரும்பி போக தீர்மானிக்கிறார்கள். They kissed their mother-in-law and Orpah left. நான் பார்க்கிறோம் அவர்கள் அவங்க மாமியாரை முத்தம் செய்து அங்கே ஓபால் அவர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். But Ruth clung to Naomi. ஆனால் ரூத்தோ நகோமியை பிடித்துக் கொண்டார். And we read in chapter 1 verse 16, Ruth said, "Entreat me not to leave you or to turn back from following after you, for wherever you go I will go, and wherever you lodge I will lodge. Your people shall be my people, and your God my God." அங்கே 16ஆம் வசனம், அதற்கு ரூத்து, நான் உம்மை பிரியாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றார். Verse 17, where you die I will die, and there I will be buried.
The Lord do so to me and more also, if anything but death shall separate you and me. 17ஆம் வசனம், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். So here you have a young woman who is willing to serve the God of Israel as opposed to the Moab gods. அவங்க பாருங்க, ஒரு வாலிப சகோதரி, அவர்கள் இந்த யெகோவா தேவனை வழிபடுவதை அவர்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டார்கள். And she makes a very important choice, which is to follow Naomi, who is a daughter basically of the Lord God, rather than going back to her mother who serves the Moabite gods. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு தீர்மானம். அவருடைய தாயார் மோவாபு தேவர்களை பின்பற்றுகிற அவர்களிடத்தில் போகாமல் யெகோவா தேவனை பின்பற்றுகிற தேவ குமாரத்தி ஆகிய நகோமியோடு கூட வர அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். Now they arrived back in Israel and it was just at the time of the barley harvest. நாம் பார்க்கிறோம் அங்கு கோதுமை அறுவடை செய்கிற அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் திரும்பவும் தேசத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள். Now part of the Jewish law allowed poor people to go into the fields and glean after the workers. நாம் பார்க்கிறோம் அந்த நாட்களிலே அங்கே ஏழ்மையான ஜனங்கள் இந்த அறுவடையிலே மீதியாய் கீழே விழுகிறதை பொறுக்கி கொள்ளத்தக்கதாய் அறுக்கிறவர்களுக்கு பின்பதாய் கடந்து போவது அவருடைய வழக்கமாயிருந்தது. Of course they came back to nothing, and so she said in chapter 2 and verse 2, please let me go to the field and glean heads of grain after him in whose sight I may find favor. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். Now she was talking about Boaz, who happens to be a relative of Elimelech. இங்கே அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது போவாஸ் என்ற ஒரு மனுஷன் அவன் எலிமெலேக்கினுடைய உறவினராயிருக்கிறார். So Ruth goes out in the hot sun and she gleans in the field after the reapers. நாம் பார்க்கிறோம் அந்த உஷ்ணமான வெயிலிலே அவர்கள் இந்த அறுவடைக்காரர்களுக்கு பின்பதாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். And Boaz notices her and he says, the Lord bless you. அங்கே போவாஸ் அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி. He commands his young men not to touch her. அங்கே இருக்கிற வாலிபர்களிடத்திலே அந்த ஸ்திரியை தவறாய் நடத்தக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். And he tells her not to go and glean in any other field but to stay in his field. அவர் அதை தொடர்ந்து அந்த ரூத்துக்கு அவர் கட்டளையிடுகிறாங்க, நீங்க வேற எந்த தோட்டத்துக்கும் போக வேண்டாம், இந்த தோட்டத்திலே நீங்கள் இருங்க, இந்த அறுவடையிலே இருங்க என்று சொல்லி. He also gives her permission to go and drink from the water vessels whenever she needs. எப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கே நீங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். So she fell down on her face and she said, why have I found favor in your eyes since I am a foreigner? அப்ப அவர்கள் தரை மட்டும் விழுந்து அவரை போவாசை பணிந்து கொண்டு சொல்லுகிறாங்க, நான் ஒரு அந்நியனாய் இருக்க நீங்கள் என் மேல் இவ்வளவு இரக்கம் காண்பிக்க காரணம் என்ன? We read in chapter 2 verse 11, Boaz answered and said to her, it has been fully reported to me all that you have done for your mother-in-law since the death of your husband, and how you have left your father and your mother and the land of your birth, and have come to a people whom you did not know before. The Lord repay your work, and a full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. அங்கே 11-12 வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஐம தேசத்தையும் ஜென்ம தேசத்தை விட்டு
முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திலே வந்து எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். So the story carries on in verse 14. They share a piece of meal together. அங்கே நாம் பார்க்கும்போது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் இருவரும் அவர்கள் அப்பத்தை புசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And when she went to glean, verse 15, Boaz commanded, let her glean even among the sheaves and do not stop her. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ள மட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொன்னார். Verse 16, also let grain from the bundles fall purposely for her. Don't leave it, but let her glean and do not rebuke her. 16ஆம் வசனம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவரை அதட்டாதீர்கள் என்று கட்டளையிட்டார். So this man who's a relative to Naomi is giving her great favor. நாம் பார்க்கிறோம் இந்த மாமனாருக்கு, இந்த ஸ்திரீனுடைய மாமனாருடைய உறவினராய் இருக்கிற போவாஸ் அவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். Verse 17 says, so she gleaned in the field until evening and beat out what she'd gleaned, and it was about an ephah of barley. நாம் பார்க்கிறோம், அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதில் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டு அடித்து தீர்ந்த பொழுது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. Now an ephah of barley is about 10 days of food. அந்த ஒரு மரக்கால் என்று சொல்லும் பொழுது 10 நாளுக்கான ஆகாரம் அதிலே இருக்கிறது. And so Naomi wanted to know whose field she was gleaning in. ஆகவே நகோமிக்கு இது யாருடைய வயலிலே இவ்வளவு நீ எடுத்துக்கொண்டு வந்தா என்று அறிந்து கொள்ள விரும்பினார். When she said the name of the man was Boaz, verse 20, Naomi said, blessed be he of the Lord, who has not forsaken his kindness to the living and to dead. And Naomi said to her, this man is a relation of ours, even one of our close relatives. அங்கே 10ஆம் வசனத்து 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நகோமி யாருடைய வயல் என்று கேட்கிறார். போவாசது என்று சொன்ன பொழுது நகோமி சொல்லுகிறார். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பானாக என்றான். பின்பு அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான நமக்கு ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். So she was commanded to stay close to the young women and to just glean after the men in the field. அங்கே நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து அங்கே வேலை செய்கிற பெண்களோடு இணைந்து இந்த அறுவடைக்காரர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவள் உத்தரவு பெற்றுக்கொண்டாள். So she did that for the barley harvest and then for the wheat harvest. நாம் பார்க்கிறோம், அவ்விதமாய் கோதுமை மற்றும் அரிசி ஆகிய அறுவடைகளில் எல்லாம் அவள் கூட இருந்தாள். During this time she showed great loyalty and commitment to her mother-in-law. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களிலும் அவர்கள் தன்னுடைய மாமியாரை கவனித்துக் கொண்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். Those two harvests would have taken about 3 or 4 months. இந்த 2 அறுவடைகளும் ஏறக்குறைய 2-3 மாதம் காலங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். Now about this time Naomi becomes concerned for Ruth because she does not have a husband. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே நகோமி ரூத்தை குறித்து விசனப்பட்டு அவளுக்கு ஒரு கணவர் இல்லையே என்ற விசனம் அவளுக்கு உண்டாயிற்று. Now they had a Jewish custom that if someone's husband died, that a close relative could take that person so that they could raise up a family and the name would not be lost.
இந்த யூதர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னவென்றால், ஒரு நெருங்கின உறவு உள்ள ஒருவர் மரித்து போனால் அவர்களுடைய துணவியாரை திருமணம் செய்து அவனுடைய பேர் அழிக்கப்படாதபடிக்கு அவர்களுக்கு சன்னதி ஏற்படுத்துவது. So Naomi gave very strict instructions to Ruth on what to do. And she said, please follow my instructions. அப்போ நகோமி ஒரு தீர்க்கமான ஒரு ஆலோசனையை ரூத்துக்கு சொல்லி, நான் சொல்லுகிறபடியே செய் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். And so she did that. அப்பொழுது ரூத்தும் அப்படியே செய்தார். The result of that was that Boaz recognized that she was a virtuous woman. அப்பொழுது அப்படி செய்த பொழுது இந்த ரூத் நீதியானவள் என்று அவன் அறிந்து கொண்டான். Now for him to marry her, he had to first ask the permission of another relative. அவன் இந்த ஸ்திரியை திருமணம் செய்ய வேண்டுமே என்றால் இன்னும் ஒரு உறவினரிடத்திலே அவன் பர்மிஷன் கேட்க வேண்டியது அவசியமாயிருந்தது. But before he could do that, he gave her 6 ephahs of barley. ஆனால் அவன் அப்படி செய்வதற்கு முன்பதாக 6 மரக்கால் கோதுமையை இந்த ஸ்திரீக்கு கொடுக்கிறார். He said, you cannot go to your mother-in-law empty-handed. நீ உன் மாமியாரிடத்திலே வெறும் கையாய் நீ போக வேண்டாம். That was about 2 months' food. அது 2 மாதத்திற்கான ஆகாரம். When she told Naomi, Naomi said that he would take care of it immediately. அப்பொழுது நகோமியிடத்தில் இப்படி எல்லாம் நடந்தது என்று சொன்ன பொழுது நகோமி சொல்லுகிறாங்க, இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. Now all the business was done inside the city gates with the elders of the city. அங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு முன்பதாக அந்த பட்டண வாசலிலே இவைகளினுடைய எல்லா காரியங்களும் செயல்பட்டு முடிந்தது. So in chapter 4, Boaz approaches the close relatives and says, sit down here with the elders of the city. அங்கே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், போவாஸ் அவருடைய நெருங்கின உறவினரை இந்த மூப்பர்களோடு கூட நீங்கள் உட்காருங்கள், நான் உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். First of all, they talk about Elimelech's land. எலிமெலேக்கினுடைய இடத்தை குறித்து முதலாவது பேசுகிறார்கள். And he says that you can buy it back. அந்த இடத்தை நீ மீட்டு கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். Or if we like, you can redeem it back. இல்லை என்றால் அதை நீ எப்படி மீட்டு கொள்ளலாமே என்றால், and he says, yes, I will buy it back. அந்த இன்னொரு உறவினர் சொல்லுகிறான், நான் அதை அந்த இடத்தை நான் மீட்டு கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். And verse 5 of chapter 4, Boaz said, on the day you buy the field from the hand of Naomi, you must also buy it from Ruth the Moabitess, the wife of the dead, to perpetuate the name of the dead through his inheritance. 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போது போவாஸ், நீர் நகோமி கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவள் பேர் நிலைத்து இருக்கும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபி ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். And the man says, I cannot do it, so you redeem it for yourself. அப்போ அந்த உறவினர் சொல்லுகிறார் போவாசை பார்த்து, அது என்னால் செய்ய முடியாது, நீரே செய்து கொள்ளும் என்று சொல்லி. Now the custom was when they did land deals that one would take off his sandal and give it to the other. அந்த நாட்களிலே இந்த நிலம் வாங்கும் பொழுது அது உறுதிப்படுத்துகிறது எப்படி என்றால், ஒருவருடைய பாதரட்சியை கழட்டி இன்னொருவருக்கு கொடுத்து விடுவார்கள். So the close relative took off his sandal, and Boaz said to the elders and all the people, verse 8-9, you are witnesses this day that I have bought all that was Elimelech's and all that was Chilion's and Mahlon's from the hand of Naomi. Moreover, Ruth the Moabitess, the widow of Mahlon, I have acquired as my wife to perpetuate the name of the dead through his inheritance, that the name of the dead may not be cut off from among his brethren and from his position at the gate. You are witnesses this day. 9-10 வசனத்திலே போவாஸ் விதமாய் சொல்லுகிறார், அப்பொழுது போவாஸ் மூப்பர்களை சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்கிலானுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி.
இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளு ஊரருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தோருடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்களின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக்கி கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். Now Naomi had lost her husband, she had lost her 2 sons, and she had lost her other daughter-in-law, but through all of this, God still provided for her. நாம் பார்க்கிறோம், நகோமி அவருடைய கணவரை, 2 பிள்ளைகளை மற்றும் இன்னும் ஒரு மருமகளை கூட இழந்த நிலைமையில இருக்கும்போது தேவன் அவளை விசாரித்து தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். Because Ruth was faithful to her and did what she asked her to, then God was able to provide everything back through Ruth. நாம் பார்க்கிறோம், ரூத் நகோமி சொன்னதைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து செய்ததினாலே நகோமி இழந்து போனதை எல்லாம் ரூத் மூலமாய் தேவன் திரும்பவும் கட்டளையிட்டார். When Ruth got married and when she bore a child, the name of that child was Obed. நாம் பார்க்கிறோம், ரூத் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தும் பொழுது அந்த குழந்தையினுடைய பெயர் ஓபேத் என்று பெயரிடப்பட்டது. And he became the father of King David. நாம் பார்க்கிறோம், இந்த ஓபேத்து ஈசாவும் ஈசாவுக்கு தாவீதை பெற்றெடுத்தார். And we know also from Matthew chapter 1 and verse 5. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், we know that he was in the lineage of Jesus Christ. நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறதிலே ரூத்தினுடைய பெயரும் அங்கே இடம்பெற்று இருக்கிறது. Verse 5, Salmon begot Boaz by Rahab, Boaz begot Obed by Ruth, Obed begot Jesse, and Jesse begot David the king. நாம் பார்க்கிறோம், சல்மோன் போவாஸை ராகாபிலிடத்திலே பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்திலே பெற்றான், ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். So I want to have a look at the characteristics of Ruth. இப்பொழுது ரூத்தினுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். The first thing we've seen is her incredible loyalty to her mother-in-law. அவனுடைய மாமியாருக்கு அவ உண்மையாய் இருந்ததை முதலாவது நம்மால் பார்க்க முடியும். Willing to leave her home, willing to leave her gods, willing to believe everything she knew and go to a country where she would serve a different god. நாம் பார்க்கிறோம், அவளுடைய தகப்பனையும் தாயையும் அவனுடைய தேசத்தையும் அவருடைய தேவர்களையும் விட்டு அறியாத தேசத்திற்கு கடந்து வரவும் அறியாத தேவரை வழிபடவும் தன்னை ஒப்பு கொடுத்தவளாயிருந்தார். She made the commitment that your God will be my God. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. And so Ruth trusted in God's provision. ரூத் அவர் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று தேவனுடைய கரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். They went back to Israel knowing that they had very little money. அவர்களிடத்திலே கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது என்று அறிந்து எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போனார். No house to go back to. போய் குடியேற வீடு இல்லாமல் அவர்கள் கடந்து போனார்கள். But just trusting in God's provision. தேவன் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்திலே கடந்து போனார்கள். And we see that Ruth was a very faithful person. இந்த ரூத் ஒரு உண்மை உள்ள ஒரு ஸ்திரீயாய் இருந்தார். Not only that, she was a very hard worker. அது மாத்திரமல்லாமல் கடினமாய் உழைக்கக்கூடியவளாய் இருந்தார். She was willing to humble herself and go to the fields and glean the grain. அவ தன்னை தாழ்த்தி அறுவடையில் மீதியாய் கீழே விழுகிறதை பொறுக்குகிற அந்த நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி கடந்து போனார். She worked all day under the hot sun. இந்த உஷ்ணமான வெயிலிலே முழு நேரமும் முழு நாளும் அவள் உழைக்கிறவளாயிருந்தார். And so this character was admired by Boaz. அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் போவாஸாலே கவரப்பட்டது.
He saw her love and kindness towards Naomi. நகோமியின் மேலே அவளுக்கு இருந்த இரக்கத்தையும் அன்பையும் போவாஸ் பார்த்தார். He also saw that she was willing to take Naomi's advice. நகோமினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவளாய் இவள் இருக்கிறாளே என்று அவன் கண்டான். She followed the godly guidance of Naomi, her mother-in-law. தெய்வீக ஆலோசனை நகோமியினால் பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றினார். As a result of that, she did not go empty-handed. அப்படி அவள் செய்ததினாலே வெறுங்கையாய் அவள் போகவில்லை. But God gave her favor and gave her blessing. தேவன் அவருக்கு இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட கொடுத்தார். And eventually she got redeemed by Boaz. முடிவிலே நாம் பார்க்கிறோம் இந்த போவாஸ் என்ற மனிதனாலே அவள் முற்றிலும் மீட்கப்பட்டாள் என்று சொல்லி. She was able to marry and have a child. அவள் திருமணமாகி பிள்ளை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். So we see that she led a life just trusting God. அப்ப நாம் பார்க்கிறோம் தேவனை சார்ந்து தேவனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்தது. So she is a tremendous example to all women. ஆகவே அவள் எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் மாறினாள். And I hope those who are listening today இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். that you might also have the same loyalty and commitment that she had. அந்த ஸ்திரீக்கு இருந்த அந்த ஒரு உண்மைத்தனமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That you be willing to humble yourself and to work hard. நீங்கள் உங்களை தாழ்த்தவும் கடினமாய் உழைக்கவும் உங்களை ஒப்புக்கொடுங்க. And you learn to trust God for your provision. உங்கள் வாழ்க்கைக்கு தேவைகளை தேவன் தருவார் என்று அவரை சார்ந்திருங்கள். Now this girl Ruth, she did not go chasing the young man. இந்த ரூத் அவள் அந்த மனிதனை நாடி போகவில்லை. She was willing to trust God for the right partner at the right time. ஏற்ற வேளையிலே ஏற்ற நபரை கர்த்தர் தான் அவள் வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரை சார்ந்திருந்தார். Maybe you're a young person and you're listening. நீங்கள் ஒரு வாலிபராய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். I encourage you as a grandmother that you wait for the right person that God gives you. உங்களுக்கு ஒரு பாட்டியாய் இருந்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏற்ற துணைக்காக நீங்கள் காத்திருங்க. And then you do all the arrangements properly. உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. I know that's very important in your customs and your culture. உங்களுடைய கலாச்சாரத்தின்படி பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்பது மிகவும் அவசியமான ஒன்று. I encourage you to get the permission of your parents. உங்க பெற்றோர்களுடைய அனுமதிக்கு காத்திருங்க. Most important thing is that you find a godly person. இதிலே ரொம்ப முக்கியமான காரியம் நல்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனை தேர்ந்தெடுப்பதுதான். If you are a woman looking for a husband, then let God lead you to the right one. நீங்கள் ஒரு பெண்ணாய் ஒரு நல்ல கணவனை தேடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அதற்கேற்ற வழியில் நடத்த காத்திருங்க. If you're a young man looking for a wife, நீங்கள் ஒரு வாலிபனாய் ஒரு மனைவியை தேடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் then let God and lead you to the right person. தேவன் உங்களை ஏற்ற துணை அண்டையிலே கொண்டு போக காத்திருங்க. And involve your parents because they also have wisdom. உங்கள் பெற்றோர்கள் அதற்கு செயல்பட அனுமதிங்க, காரணம் தேவன் ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது. And may God lead you to the right person and bless you. என் தேவன் உங்களை சரியான நபரிடத்திலே கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And the same way he did it for Boaz and for Ruth, எவ்விதமாய் போவாசுக்கும் ரூத்துக்கும் அவர் செய்தாரோ he can do it for you. அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். Don't run ahead of God and take the first person you see. நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் ஓடி போய் பார்க்கிற முதல் நம்பரை உங்களுக்காக தெரிந்து கொள்ளாதீர்கள். But look at the character of the person. அந்த நபருடைய குணாதிசயங்கள் சுபாவங்கள் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். Is their character lining up with the values that you want in your life?
உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பிரதானமாய் எண்ணுகிற அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இவர் இருக்கிறாரா என்று பாருங்க. Does their character line up with what you would want to be the mother or the father of your children? உங்க பிள்ளைக்கு அவங்க அப்பாவா அம்மாவா இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அவங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்க. So many young people, they just look at one another for attraction's sake, but they don't look at the character. அநேக வாலிப பிள்ளைங்க கவர்ச்சிகளை மாத்திரம் பார்க்கிறாங்க, குணங்களை பார்க்கிறதில்லை. You see, marriage is for life. It's a commitment. இந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது இது வாழ்நாள் எல்லாம் நாம் எடுக்க வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பாய் இருக்கிறது. So have a look at what's in the inner heart. அப்ப அவங்களுடைய உள்ள இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். Does the person you're thinking about marriage have a good heart? நீங்கள் திருமணம் செய்ய விரும்புகிற அந்த நபருக்கு நல்ல இருதயம் இருக்கிறதா? Are they kind? Are they gentle? Are they godly? அவர்கள் இரக்கம் உள்ளவர்களா, அவர்கள் சாந்தம் உள்ளவர்களா, தேவ பயம் உள்ளவர்களா என்று பார்த்தீர்களா? Are they honest? Do they speak truth? அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் சத்தியத்தை பேசுகிறார்களா? Are they a loyal person? அவர்கள் உண்மையாய் இருக்கிறார்களா? How do they treat their own parents? அவங்க பெற்றோர்களை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? If they treat their parents well, then they will treat you well. அவங்க பெற்றோர்களை ஒழுங்கா நடத்தினா உங்களையும் ஒழுங்கா நடத்துவாங்க. If they disobey their parents and treat them badly, they might disobey you and treat you badly too. அவங்க பெற்றோருக்கு அவங்க கீழ்ப்படியாம அவங்கள தவறாய் நடத்துவார்களே என்றால் உங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, உங்களையும் தப்பா தான் நடத்துவாங்க. That's why it's very important to look at character. ஆகவே தான் குணங்களை பார்ப்பது மிக 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 அவசியமான ஒன்று. Let's pray. ஜெபிப்போம். Lord, we thank you for the example of Ruth and Boaz too. ஆண்டவரே, இந்த நாளிலே ரூத் போவாஸ் அவர்களுடைய எடுத்துக்காட்டை நீர் காண்பித்ததற்காய் நன்றி. We thank you for the example of her character. அவர்களுடைய குணாதிசயங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பதற்காய் நன்றி. How she was loyal and how she was humble and hardworking. அவங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், கடின உழைப்பாளியாய் இருந்தார்கள். And how she was willing to obey her mother-in-law's instructions. அவங்க தாயாருடைய மாமியாருடைய வழிநடத்துதலுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்களே. How she was willing to let you be her provider and redeemer. அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராயும் அவர்களை மீட்டுக் கொள்கிறவராய் நீர் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். And this good character got her the favor of a godly man. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல மனுஷனை தெரிந்து கொள்ள உதவியாய் இருந்தது. I pray for every person listening that they would also develop godly character in their life. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கூட இப்படியாய் தெய்வீக குணங்களை உடையவர்களாய் மாற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். That they would learn to be kind and loving and gentle. ஆண்டவரே, அவர்கள் அன்பு உள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் இந்த நாளிலே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, that they would be obedient to their parents. அவருடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்களாக. I pray that they would learn to be hardworking. கடினமாய் உழைக்கிறவர்களாய் இருப்பார்களாக. And honest in all their ways. அவருடைய எல்லா வழிகளிலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்களாக. Lord, I specifically pray for those that are looking for a wife or a husband. இந்த நாளிலே விசேஷ வண்ணமாய் கணவன் மனைவியை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். That you would bring the right person across their path. அவளுடைய வழியிலே தேவன் ஏற்ற நபர்களை கொண்டு வருவீராக. And I pray that all the arrangements will be done properly. அந்த திருமண காரியத்திற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நேர்த்தியாய் தேவன் நடப்பிப்பீராக. And that your blessing might come upon them. இது நிமித்தமாய் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்குவதாக. In Jesus Christ's mighty name. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.